தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வுகின்ற உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுது நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும். இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும். வாழ்வில் நாம் உயர்வுகள் பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணங்களோடு இந்த அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தாய் சிறந்த கோவிலுமில்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற சிறப்போடு கூடியதாக நாம் நேற்றைய தினம் இந்த வயதான தாய் தந்தையர்கள் குடிசையிலே அமர்த்தப்பட்ட பொழுது இந்த மருமகள் சாப்பாட்டு கோப்பையை கொண்டு வர சொல்லுகிறாள். வைத்த இடத்திலே காணவில்லை. அப்பொழுது இந்த இவர்களுடைய பிள்ளை பார்த்து கொண்டிருக்கிறது. மருமகள் மாமியாரை அதற்றுகின்றாள். சாப்பாட்டுக்கு தந்த கோப்பையை கூட உங்களால் பாதுகாக்க முடியவில்லை, உங்களை நம்பி எப்படி இந்த வீட்டிலே அமர வைப்பது, அதனாலே தான் குடிசையிலே அமர வைத்திருக்கிறோம் என்றதும் இந்த மகன், அம்மா தாத்தா பாட்டியை ஏசாதீங்க, பாவம் அவர்களை ஏசாதீங்க, ஏசாமல் என்ன பண்ண சொல்கிறாய், சாப்பாட்டு கொடுத்த கோப்பையை தொலைத்து விட்டார்களே என்று. அவர்கள் ஒன்றும் தொலைக்கவில்லை. இருவருடைய அந்த சாப்பாட்டு கோப்பையையும் நான் பக்குவமாக எடுத்து கொண்டு போய் என்னுடைய அலுமாரியிலே பூட்டி வைத்திருக்கிறேன் என்று சொன்னானாம். ஆச்சரியமாக தாயானவள், ஏன் அதை போய் தொட்டாய், அவர்கள் வர்த்தக்காரர், அதை தொட்டால் நோய் வந்துவிடும், ஏன் அதை எடுத்தாய் என்று கேட்கிற பொழுது அங்கே இந்த மகனம் வந்து விடுகிறான். இந்த குழந்தை சொல்லுகிறது, அப்பா அம்மா, உங்களை பெற்று வளர்த்தி ஆளாக்கிய தாய் தந்தையர்களுக்கு வயதானதும் அவர்களை ஒதுக்கி வைத்து குடிசையிலே அமர வைத்து நேரத்துக்கு நேரம் உணவு கொடுப்பதற்காக இந்த கோப்பையை கொடுத்தீர்களே, எனக்கும் இப்போ வயசு 15 ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 4-5 வருஷத்தில் 6 வருஷத்தில் எனக்கும் கல்யாணமாகும், உங்களுக்கு ஒரு மருமகள் வருவாள், உங்களுக்கு அப்பொழுது வயசாகிவிடும், எனவே உங்கள் இருவரையும் இந்த மண்குடிசையிலே அமர வைத்து சோறு போடுவதற்கு இந்த கோப்பை தேவை என்று நான் எடுத்துக்கொண்டு போய் பக்குவமாக வைத்திருக்கிறேன் என்று அந்த பிள்ளை சொன்னதாம். அப்பொழுதுதான் இவர்களுக்கு ஞானம் பிறந்ததாம். நாம் நம்முடைய தாய் தந்தையர்களை எவ்வாறு பராமரிக்கிறோமோ, எவ்வாறு அரவணைக்கிறோமோ, அதை பார்த்துத்தான் நாளைக்கு நம்முடைய பிள்ளைகள் நமக்கு செய்யும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு ஞானம் பிறந்ததாம். பெற்ற தாய் தந்தையர்களை நாங்கள் இவ்வாறு புறக்கணிக்கக்கூடாது என்று. அதன் பின்பு அங்கே சென்று மண்குடிசையிலிருந்து அவர்கள் அழைத்து வந்து வீட்டிலே அமர வைத்து பாத பூஜை செய்து பணிவிடைகளை செய்தார்களாம். அப்பொழுது இந்த பிள்ளையும் தன்னுடைய தாய் தந்தையர்களை பணிந்து ஆசி வேண்டினானாம். எனவே இந்த நாம் நம்முடைய அப்பா அம்மாவுக்கு வயதான காலத்திலே எவ்வாறெல்லாம் உறுதுணையாக இருந்து அரவணைத்து அவர்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் செய்கின்றோமோ அதை நம்முடைய பிள்ளை பார்த்து கொண்டிருக்கும். நாளைக்கு நமக்கும் வயசாகும். நமக்கு வயசானால் அந்த பிள்ளைகள் நாம் அப்பா அம்மாவை ஒதுக்கி வைத்தது போல் தானும் ஒதுக்கி வைக்க வேண்டும், தனிமைப்படுத்த வேண்டும், கோப்பை வேண்டும் என்று தானே கொண்டு போய் வைத்தான். எனவே அந்த எண்ணம்
சிறு பராயத்திலே அந்த குழந்தைகளுடைய உள்ளத்திலே வரக்கூடாது. நல்லபடியாக பெற்றோர்களை அரவணையுங்கள், பெற்றோர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுங்கள். அவ்வாறு தாய் தந்தையர்களை யார் யாரெல்லாம் பணிந்து வணங்கி போற்றுகிறீர்களோ நீங்களெல்லாம் கோவிலுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. தாயிற் சிறந்த கோவில் இல்லை என்றார்கள். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அப்பா அம்மா தான் முதல் கடவுள். அப்பா அம்மாவை வணங்கினால் எல்லாம் நமக்கு நன்மையாக அமையும் என்ற நல்ல சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களான் சந்தி. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவர் எங்களை வீடு தேடி வந்து சந்தித்து எங்களுடைய துயர் துடைப்பதற்காக, எமக்கு உதவுவதற்காக, எமக்கு வழிகாட்டுவதற்காக என்ற உயரிய நோக்கங்களோடு எம்மை சந்திக்க வருகின்ற பொழுது அந்த சந்திப்பு எங்களுடைய மனங்களிலே ஆறுதலையும் அமைதியையும் பிறப்பிக்கின்றது. ஆண்டவருடைய மக்கள் தங்களுடைய வாழ்வில் இறைவன் என்கின்ற பேரொளி பிரகாசிக்க வேண்டும் என்று, தங்களை சூழ்ந்திருக்கின்ற இருள் அகற்றப்பட வேண்டும் என்று காத்திருந்தார்கள், எதிர்பார்த்திருந்தார்கள். சக்கரியா என்கின்ற குரு அவருடைய முதிர்ந்த வயதில் அவர் மனைவி எலிசபெத்து புனித திருமுழுக்கு யோவானை பெற்றெடுக்கின்றார். அந்த யோவானுடைய பிறப்பிலே அகமகிழ்ந்து களி கூறுகின்ற சக்கரியா புகழ்ந்து பாடுகின்ற பாடல் விவிலியத்திலே ஒரு மிகவும் காத்திரமான, அழகான, நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளாக அமைகின்றன. கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கு முன்னதாக இந்த உலகத்திலே பிறந்த மாபெரும் இறைவாக்கினரான யோவானுடைய பிறப்பு அண்மித்திருக்கின்ற ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தம் செய்கின்ற, மக்கள் மனங்களிலே இருந்த காத்திருக்கின்ற அந்த எதிர்பார்ப்பில் இறுதியாக அவர்கள் அந்த எதிர்பார்க்கின்ற ஆவலிலே பிறக்கின்ற மகிழ்ச்சியை ஒரு தீயை மூட்டுவது போல மூட்டிவிடுகின்றார். அங்குதான் சக்கரியா பாடுகின்றார், தீமைகளிலே இருந்து, அழிவுகளிலே இருந்து காப்பாற்ற இறைவன் நம்மை தேடி வந்திருக்கின்றார் என்று. இந்த ஆண்டவருடைய வருகை என்பது ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருக்கின்ற இயக்கமாகும். பலர் நல்ல உள்ளங்கள் எங்களை சந்திக்க வீடு தேடி வருகின்ற அந்த அனுபவத்தில் இருந்து உயர்வான ஒரு எதிர்பார்ப்பாக இறைவன் என்னை தேடி வரமாட்டாரா என்று ஏங்குவது உண்டு. ஏனென்றால் எங்களுடைய வாழ்வை சூழ்ந்திருக்கின்ற அடிமைத்தனங்கள், ஏமாற்றங்கள், அழிவுகள், கசப்பான உணர்வுகள், எங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக இடம்பெற்று கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள், நம்மை சூழ்ந்திருக்கின்ற மனிதர்களுடைய அவர்களுடைய வாழ்வில், அவர்கள் எங்களுடைய வாழ்வில் நன்மை செய்யாமல், எமக்கு உதவி செய்யாமல், கரம் கொடுக்காமல் இருக்கின்றார்களே என்று ஏமாந்து போயிருக்கின்ற அந்த சூழலிலே இறைவன் எங்களை தேடி வருகின்றார். தேடும் தெய்வத்திலே நம்பிக்கை வைத்திருக்கின்ற நாம் நம்பிக்கையோடு அந்த இறைவனுடைய வருகையை வழிமீது வெளிவைத்து
எங்களுடைய உள்ளங்களை அகலத் திறந்து, வாரும் ஆண்டவரே, என் இல்லத்துள் நீர் வந்து பிறக்க வேண்டும் என்று மன்றாடுவோமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் ஈமானிய உறவுகளே, இந்த நேரத்தில் நாங்கள் எங்கள் எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்த நபித்தோழர்கள் ஒருவனான அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹுடைய வரலாற்றை பற்றி உங்களுக்கு ஒரு சிறு வரலாற்று சம்பவத்தை கூறலாமின் ஆசைப்படுகின்றேன். அதாவது, இந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் காஃபிராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதன் காரணமாக காஃபிர் அரசாங்கத்தால் சிறைபிடிக்கப்படுகின்றார். ரோம அரசர்கள், பாரசீக அரசர்கள் இந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா அவர்களை சிறைபிடிக்கின்றார்கள். அந்த நேரம் இந்த ரோம அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ இஸ்லாத்தை விட்டுவிடு, உனக்கு என்னுடைய மகளை திருமணம் செய்து தருகின்றேன். அன்பான உறவுகளை யோசித்து பாருங்கள். ஒரு இளவரசனுடைய மகளை திருமணம் செய்தால் என்ன பட்டம் கிடைக்கும்? ஆனால் இந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் முடியாது என்று சொல்லிவிடுகின்றார். உடனே அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ இந்த இஸ்லாத்தை விட்டுவிடு, இந்த நாட்டினுடைய அரசனாக உன்னை நியமிக்கின்றேன். சுபஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள். அந்த அரசன் பட்டம் கிடைத்தாலும் சரி, எனக்கு இந்த இஸ்லாத்தை விட்டுவிட முடியாது என்று ஹுதாஃபா அவர்கள் முடியாது என்று சொல்லிவிடுகின்றார். உடனே அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ ஆசையால் மயங்கவில்லை. அந்த நேரம் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு முன்னால் 2 சிறை கைதிகள் பிடிக்கப்படுகின்றார்கள். பிடிக்கப்பட்டு அருகிலே பார்க்கின்றார்கள், ஒரு வெந்நீர் பாத்திரம் கொதித்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரம் சுடுநீரால் கொதித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாத்திரத்திலே அந்த காவலாளிகள் 2 சிறை கைதிகளையும் அப்படியே போடுகின்றார்கள். அந்த சுடுநீரிலே போட்டவுடன் நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய உடம்பிலே சிறியோரோ நெருப்பு காயம் ஏற்பட்டால் எங்களால் தாங்க முடியாது. ஆனால் அந்த 2 காவலாளிகளையும் அப்படியே போடக்கூடிய நேரம் கைகள் வேறாக பிரிகின்றது, கால்கள் வேறாக பிரிகின்றது. அந்த 2 மனிதர்களுடைய உடம்பும் வெவ்வேறாக பொசுங்கி பிரியக்கூடிய நேரம் அந்த பாத்திரம் முழுவதும் இரத்த கரையாக மாறுகின்றது. ஆனால் ஹுதாஃபா அவர்கள் அந்த நேரத்திலே கண்களுண்டாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரம் அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ இஸ்லாத்தை விட்டுவிடவில்லை என்றால் உனக்கும் இதே நிலைமைதான். ஹுதாஃபா அவர்கள் சொன்னார்கள், அரசனே, என்னுடைய உயிரை வேண்டுமானால் நீ கைப்பற்றலாம், ஆனால் என்னுடைய ஈமானை நீ எதுவும் செய்ய முடியாது. உன்னுடைய மரணத்திற்கு என்னுடைய ஈமான் அஞ்சாது என்று சொன்னவுடன் ஹுதாஃபா அவர்களை பார்த்து அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, உனக்கு ஒரு நாள் அவகாசம் தருகின்றேன். நாளைய தினம் இதே நேரத்திலே நீ இஸ்லாத்தை விட்டுவிட்டு என்னுடைய கிறிஸ்தவ மதத்தை நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உனக்கும் இதே நிலைமைதான் என்று சொல்லிவிடுகின்றான். அந்த சபை கலைகின்றது. மறுநாள் வருகின்றது. அந்த நேரம் அடுத்த நாள் அந்த சபை ஒன்று கூடுகின்றது. ஆனால் அந்த ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்கள். என்னுடைய உயிரை போனாலும் இந்த இஸ்லாத்தை நான் ஒருபோதுமே விட்டுவிட மாட்டேன். என்னுடைய உயிரை இவன் கைப்பற்றினால் கைப்பற்றட்டும், ஆனால் இந்த இஸ்லாத்தை விட்டு நான் மாற மாட்டேன் என்ற கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே ஹுதாஃபாவை அந்த அரசன் அழைக்கின்றான். ஹுதாஃபா அவர்கள் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்கள். உடனே அந்த அரசன் கோவப்படுகின்றான். கோவப்பட்டு உடனே அந்த ஹுதாஃபா அவர்களை சிறைப்பிடிக்குமாறு கட்டளையிட்டு அந்த நேரம் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் அப்படியே கழுமரத்தில் ஏற்றப்படுகின்றார்கள். தலைகீழாக தொங்குவிடப்படுகின்றார்கள். கண்களுக்கு முன்னால் அந்த காட்சியை கொண்டு வந்து பாருங்கள். ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். கீழே வெந்நீர் பாத்திரம் கொதித்து கொண்டிருக்கின்றது. அந்த சுடுநீர் கொதித்து கொண்டிருக்கின்றது. ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரம் கடுமையான அந்த வெப்ப சூழ்நிலை. ஆனால் ஹுதாஃபா அவர்கள் அழுகின்றார்கள், கடுமையாக அழுகின்றார்கள். கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கின்றது. இதை கண்ட அந்த அரசன் மிகவும் ஆச்சரியப்படுகின்றான், கவலைப்படுகின்றான். உடனே சொல்லினான், ஹுதாஃபாவை இறக்குங்கள், இறக்குங்கள். ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் அப்படி இறக்கப்படுகின்றார்கள். அழுது கொண்டே அந்த அரச சபைக்கு முன்னால் வருகின்றார்கள்.
அந்த நேரம் அந்த அரசன் கேட்கின்றான், ஹுதாஃபா, நீ இஸ்லாத்தை விட்டுவிட்டாயா, என்னுடைய கிறிஸ்தவ மதத்தை நீ ஏற்றுக்கொண்டாயா என்று அந்த நேரம் கேட்டவுடன் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டே சொல்கின்றார்கள், அரசனே, என்னுடைய உடம்பிலே ஒரே ஒரு உயிர் தான் இருக்கின்றது. என்னுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ரோமங்கள் எல்லாம், என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த முடிகள் எல்லாம் எனக்கு அனைத்துமே உயிராக வழங்கப்பட்டு என்னை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கின்றானே, அவனுக்காக வேண்டி இந்த அனைத்து உயிர்களையும் நான் தியாகம் செய்ய வேண்டுமே. இப்பொழுது நீ என்னுடைய உயிரை எடுத்து விட்டால் என்னிடத்திலே வேறு உயிர்கள் இல்லையே, அதற்காகத்தான் நான் அழுது கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னவுடன் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, என்னுடைய நெற்றியிலே முத்தமிட உன்னை விடுதலை செய்கின்றேன். ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசையால் முத்தமிடுகின்றார்கள். ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விடுதலை செய்யப்படுகின்றார்கள். அன்பின் உறவுகளே, நாங்கள் யோசிக்க வேண்டும், இந்த அளவு அந்த இறையச்சம், இஸ்லாத்திற்காக என்னுடைய உயிரை போனாலும் அந்த கொண்ட கொள்கையிலே நான் உறுதியாக இருப்பேன், ஒருபோதும் நான் இஸ்லாத்தை விட்டுவிட மாட்டேன் என்ற அந்த கொள்கையிலே உறுதியாக இருந்த அந்த ஹுதாஃபா அவர்களை போன்று எங்களுடைய உள்ளத்திலே அந்த இறையச்சம் இருக்கின்றதா? நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை தான் ஆசையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகம்தான் எங்களுடைய நிரந்தரமான உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிரந்தரமான சுவர்க்கம், அந்த சுவர்க்க உலகம் இருக்கின்றது. அந்த உலகத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். ஹுதாஃபா அவர்கள் என்ன ஆசைப்பட்டார்கள்? எனக்கும் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும், அந்த நிரந்தரமான சுவர்க்கத்தை நான் எப்படியாவது அடைந்து விட வேண்டும், என்னுடைய உயிர் எந்த அளவு சிதைக்கப்பட்டு என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்று அந்த சஹாபாக்கள், அந்த நபித்தோழர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அதே போன்றோம் எங்களுடைய இறையச்சமும் இறைவனுக்கு பயந்து நாளை மறுமையிலே நானும் சுவர்க்கத்தை அடைய வேண்டும், எனக்கும் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையிலே நாங்கள் வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.